சுடரே திரை பராமன்னும் அமுதத்தன்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சுற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகி ஞானப்பெரும் கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மீகளாலே வணங்கி அந்த பெருமக்களாகி நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்சென்னறியும் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மீகளாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற சிங்கப்பூர் அடியார் பெருமக்களாக அனைவருடைய திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை ஒரு திருவடிகளுக்கு குறித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, நாம் 10ஆம் நூற்பாவை தொடங்கி 11ஆம் நூற்பாவை நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். நம்முடைய இந்த சிவஞான போதம் என்கிற ஞான நூலில் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு முதல் 7 நூற்பா வரை ஆராய்ச்சி பகுதியாக நமக்கு அருள் செய்திருக்கிறார். இறை என்கிற பொருள் உண்டா இல்லையா, உயிர் என்ற பொருள் இருக்கிறதா இல்லையா, பாசம் என்கிறார்களே ஆணவம் கன்மம் மாயை, இவற்றை பற்றிய செய்திகளை ஆராய்ச்சி நோக்கில் இருக்கிறதா இல்லையா என்று எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்றார். அந்த வகையில் அவ்வாறு 6 நூற்பா வரை ஆராய்ச்சிக்கு எடுத்து கொண்டப்பட்டு அதன் பிறகு 7ஆம் நூற்பாவில் ஒரு முடிவுக்கு வரணும். ஏன் இந்த சிந்திக்கப்பட்ட இந்த 3 பொருளில் சாதனை என்ற இயல்பு நாம் நுழைய போகிறோம். சாதிக்க வேண்டிய தேவை எந்த பொருளுக்கு இருக்கிறது, பதிக்கா பசுவுக்கா பாசமத்துக்கா என்ற கேள்வி எழுகிற பொழுது பதிக்கு சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது எந்த தேவையும் வேண்டுதலும் எதுவும் இல்லாத பொருள். எனவே அது சாதித்து பெற வேண்டியது உலகத்தில் எதுவுமே இல்லை. பாசம் என்கிற பொருள் அறிவற்ற பொருள் என்பதனால அதற்கும் சாதனை தேவைப்படாது. எனவே பதிக்கும் பாசத்துக்கும் சாதனை என்பது அவசியம் இல்லாத ஒன்றாக போன நிலையில பாசம் என்கிற பொருளுக்கு தான் சாதனை தேவைப்படுகிறது அப்படின்னு 7ஆம் நூற்பாக சொன்னார். சரி, சாதிக்க வேண்டும் என்ற வரும்பொழுது அதை சாதிக்கக்கூடிய அதிகாரியாக இருப்பது உயிர். நான் எப்படி சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் தவம் செய்துவா, தவத்தின் பயனாக குரு வருவார். குரு உனக்கு சாதனம் என்ற ஒன்றை உனக்கு தருவார். அந்த சாதனத்தை பெறுகிற நீ சாதிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியது 8ஆம் நூற்பாவில். அப்படி அவர் சாதனத்தை கொடுக்கிற பொழுது உனக்கு அதி தீவிர பக்குவம் இருக்குமானால் அப்பொழுதே புத்திக்கு போகலாம். ஒருவேளை நமக்கு அந்த சாதனையை பற்றி இருக்கிற பொழுது நமக்குள் அந்த மாற்றங்கள் மெல்ல மெல்ல நிகழுமானால் 8லிருந்து 9, 10, 11, 12 படிப்படியாக நம்ம வரணும். இப்போ நமக்கு இந்த வகையில் காணும் பொழுது 8ஆம் நூற்பாவில் அரண்கலல் செலும் என்பது அங்கேயே இருக்கிறது. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருமாய் தவத்தி உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கலல் செலும். அப்போ அந்த பக்குவத்தில் அதிதீவிரமான பக்குவம் உடைய உயிர்கள் கேட்ட மாத்திரத்தில் சிந்தித்தலும் தெளிதலும் ஞானமும் கைவரப்பெற்று நெட்டை கூடுகிற அனுபவம் வாய்க்கப்பெறும். அதில் தீவிரமான பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு தான் மெல்ல மெல்ல நிகழ வேண்டிய நிகழ்வு இருப்பதனால நம் போன்றவருக்கு குரு உபதேசம் பண்ணுனா பத்தாது. அந்த உபதேசத்தை முதல்ல சிந்திக்க தொடங்கணும். சிந்தித்த பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவின் பிறகுதான் நெட்டை அனுபவம் என்கிற அனுபவம் வாய்க்கப்பெறும். அந்த வகையில் 9ஆம் நூற்பால ஊனக்கண் பாசமுணரா பதியை ஞானக்கண்ணி சிந்தை நாடி
உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே என்று ஒரு சாதிக்க வேண்டிய அணுகுமுறையை நமக்கு எடுத்து சொன்னார். அவனை நாம் அந்த அஞ்செழுத்து மந்திரம் கொண்டு நெஞ்சத்தாமரையில் வைத்து அவனை அபிடேகம் செய்யணும், நாபியில் வைத்து வேள்வி செய்யணும், புருவ மத்தியில் வைத்து தியானித்தல் வேண்டும். இதை செய்து கொண்டு வருவாயானால் உனக்கு அந்த தன்முனைப்பு அற்று போகிற ஒரு வாய்ப்பு அமைகிற பொழுது அந்த தன்முனைப்பை விட்டு நீ அவன் கூட நீ ஒன்றுபட்டு நிற்பாயானால் உன்னுடைய வினை, உன்னுடைய ஆணவம், உனக்கு இருக்கக்கூடிய மாயை இவற்றெல்லாம் தொடர்புகள் உன்னை பந்திக்காது என்று சொன்னார். அதான் 10ஆம் நூற்பாவில் அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மல மாயை தன்னோடு வல்வினை என்றே என்று சொன்னார். அப்ப சாதனையினுடைய பயன் அப்படி வரும்போது திருவருள் வெளிப்படும். அந்த வெளிப்படுகிற திருவருளோடு நீ ஒன்றுபட்டு நில். உன்னிடத்தில் அந்த சிவம் எப்படி தன்னை காட்டிக்காது நின்றதோ அதுபோல அவனிடத்துல நீ உன்னை முழுமையாக ஒடுக்கி கொண்டு எல்லாம் அவன் செயல் என்று கருதி நீ நிற்பாயானால் உனக்கு மலம், மாயை, வினை முறைய தொடர்புகள் உன்னை பந்திக்காது என்று சொன்னார். அந்த நிலையில அங்க பாச நீக்கம் மட்டுமே சொல்லப்பட்டது. சிவப்பேறு என்பது 11ஆம் நூற்பாவில் தான் அமையப்பெறுகிறது. அதை சொல்ல வருகிற பொழுது காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறங்கலல் செலும். எப்போது உயிர் மறத்தல் இல்லாத அன்பை பெறுகிறதோ அந்த அன்பு திருவடிக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொன்னார். அப்ப அன்பு என்பதற்கு மறவாமை தான் அன்புனார். மறந்து போதல் அன்பு அல்ல, மறவாது இருப்பதுதான் அன்பு என்பதனால அந்த அன்பு திருவடி பேற்றுக்கு நம்மை அழைத்து செல்லும் அப்படின்னு எடுத்துக்கொண்டார். அது ஒரு முதல் கூரை நம்ம ஒருவாறு நம்ம சிந்தித்தோம். 2ஆம் கூறு எடுத்துக்கொண்ட பொழுது நம்ம 4 உதாரணத்துல 2 உதாரணத்தை நேற்று நம்ம பார்த்துட்டோம். அதுல முதல் உதாரணத்தை நாம் சிந்திக்கும் பொழுது இதுகாரம் நம்மிடம் இருக்கிற அந்த சிவத்தை இந்த உயிர் அவன் வியாபகத்துக்குள் வியாபியமா இருக்கிற நாம் அவனும் இருக்கிறோம் என்ற உண்மை தெரியாம இருந்தமே எப்படி என்று கேட்ட போதுதான் கண்ணானது படலம் மறைத்த வழி சூரியனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்குது. படலம் நீங்கின வழி கண்ணொளி சூரிய ஒளியோடு தொடர்பு கொள்வதில் தடையேதும் இல்லை. அப்ப இதுவும் போகல அதுவும் வரல, அதாவது அந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஆனா அங்க திரை நீங்கிய வழி கண்ணொளியும் சூரிய ஒளியும் கலப்பது தடையேதும் இல்லை. அதுபோல ஆன்மா சிவத்துக்குள் தான் இருக்கிறது. அந்த உணர்வை தடுத்து நின்றது மலம். மலம் நீங்கின வழி அவனுள் நான் இருக்கிறேன் என்பது புலனாகிறது என்பதுதான் ஆசிரியர் காட்டிய செய்தி அந்த வெண்பால. 2வது வெண்பாவில் இந்த இருள் என்பது ஒரே நாளில் நீங்குவதல்ல, மெல்ல மெல்ல நீங்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது ஒரு வளர்பிறையாகிய அந்த நிலவு கவ்வி நிற்கிற இருளை வளர்ந்து மெல்ல மெல்ல நீக்குவது போல ஆன்மாவினுடைய அறியாமையாகிய இருளை திருவருள் நமக்கு வளர்த்தி மெல்ல 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 நீக்குகிறது என்பதில் அது மெல்ல நீக்குகிறது என்பதற்கு வளர்பிறை சந்திரனையும் அது நம்மை ஈர்த்து ஆட்கொண்டு அருள்வாதிக்கிறது என்பதற்கு காந்தம் இரும்பு என்கிற உவமையும் ஆசிரியர் காட்டினார். 2 உவமை நமக்கு அந்த 2ஆம் கூறுல சிந்திக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நாம் இப்ப 3ஆம் எடுத்துக்காட்டும் 4வது எடுத்துக்காட்டும் இந்த 11ஆம் நூற்பாவின் 2ஆம் கூறுல நம்ம சிந்திக்க வேண்டும். அதுல 3வது எடுத்துக்காட்டு வெண்பா பக்கம் 178. அதுல என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப முன்னை நூல் என்ன சொன்னார்னா, நீ அவனுள் இருக்கிற உண்மை தெரியாதவாறு மலம் மறைத்தது. எனவே இப்ப நீ உதாரணம் சொன்னோடனே நான் ஆமா அவன் தான் இருக்கிறேன்னு தெரிகிறது. சரி, அடுத்தது உன்னிடத்துல இருக்கிற அறியாமை மெல்ல மெல்ல நீங்கும். அப்ப உன் அறிவு வளரும். அது சூரியன் சந்திரனுடைய கதிர்கள் வளர்வது போல உன்னிடத்தில் அறிவு வளர்கிறது என்பதும் இருள் நீங்குகிறது என்பதையும் சொல்லி, அப்படி சிவம் உன்னை ஈர்த்தது காந்தத்தை இரும்பு 2 தொடர்பு போல காந்தம் இரும்பை வலித்து ஆண்டு கொண்டது போல. நமக்கு திருவாசகம் நீங்க படிக்கும்போது பார்த்தீங்க, பூதலத்தே
வலித்து ஆண்டு கொண்டான். பூவார் அடிச்சுவடு என் தலைமையில் பொறித்தலுமே தேவானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று குறித்திருப்பார். அந்த இரும்பும் காந்தம் என்ற உவமை பல இடங்களில் மணிவாசக பெருமான் அதை சுட்டி காட்டியிருப்பார். இரும்பின் பாவை அணையனான் பாடேன் என்று ஆடேன் அலறினேன் உளறினேன் ஆவிசோரேன் என்று இரும்புல செய்யப்பட்ட பொம்மை மாதிரி நின்றுட்டனர். என்னுடைய கண் எப்படிப்பட்டது, மரக்கண். என் செவி இரும்பினும் வலிது தென் பராய் துறையாய் என்று இன்னொரு இடத்துல குறிப்பிடுவார். இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்னை ஆட்கொண்டு என்று ஏசர ஒலியும் குறிப்பிடுவதை பார்ப்போம். எனவே இரும்பும் காந்தம் என்ற அந்த உவமை சிவம் காந்தம் போல் விகாரப்படாதது. இரும்பு காந்தத்தால் ஈர்க்கப்படுகிறது. அது மாதிரி இங்க ஆன்மாவை சிவம் ஈர்த்து ஆட்கொண்டு அருள்பாலிக்கிறது என்பதைத்தான் எடுத்து சொன்னார். இதைத்தான் திருவாசகத்துல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று மணிவாசகர் அங்கேயும் கொடுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி இரண்டு சொன்ன பிறகு மூன்றாவது, இப்ப சிவத்தோடு ஆன்மா ஒன்றுபடும் சொல்றீங்க, அப்படித்தானே? ஆம், சிவத்தோடு ஆன்மா ஒன்றுபடும் அப்படின்னு சொன்னும் பொழுது இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி சிவம் ஆன்மா இந்த ரெண்டு ஒன்றுபடுகிற பொழுது ஆன்மா கெட்டு ஒன்றாகுமா கெடாம ஒன்றாகுமா? இது கேள்வி. நீங்க கெட்டு ஒன்றாகும் என்று சொன்னால் ஆன்மா என்ற பொருளே இல்லை என்றால் பிறகு வேண்டிய சிவத்தை பெறுகிற பொருள் எது என்கிற கேள்வி எழுதும். சரியா? அப்ப கெடாமல் ஒன்றாகும் வைத்துக் கொள்ளலாம்னா, நேற்று வரைக்கும் அது கெடாம தானே இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி சேர்ந்துச்சுன்னு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போயிடும். அப்ப இங்க கெட்டு ஒன்றாதல் என்பதுக்கு என்ன பொருள் கேட்டா, ஆன்மாவிடத்திலிருந்த மலத்தின் சக்தி கெட ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபடும். அவ்வளவுதான். நம்ம இருக்கிற சக்தி எது, நம்ம சக்தி கெடுதல் இல்லை. எனக்கு எது தடை பொருளாக இருந்துச்சோ அந்த தடை பொருளாக இருக்கக்கூடிய பொருளினுடைய ஆற்றல் கெடுகிற பொழுது நான் அவனோடு கலப்பதில் தடை ஏதும் இல்லை என்பதுதான் சொல்லப்படுகிற செய்தி. இப்ப பாடல் பாருங்க, 178வது பக்கம். நசித்து ஒன்றின் உள்ளம் நசித்தலால் ஒன்றா நசித்திலதேல் ஒன்றாவது இல்லை நசித்து மலம் அப்பணைந்த உப்பின் உளம் அணைந்து சேடமாம் கப்பு இன்றாம் ஈசன் கடல். இதுல நமக்கு ஆசிரியர் அழகா குறிப்பிடுகிற அப்படியே உரை பகுதி பாருங்க. நசித்து ஒன்றின், ஆன்மா இறைவனோடு இரண்டர கலக்கும் பொழுது தான் கெட்டு ஒன்றாமோ அப்படின்னார். இந்த இடம் நான் கெட்டு அவனோடு கலப்பனா அப்படிங்கிறது கேள்விங்கிறது. நாம கெட்டுட்டோம்னா அங்க பெற வேண்டிய பொருளாக உயிரே இல்லாம போயிடும். எனவே சிவம் பெறுகிற பொருள், சிவத்தை பெறுகிற பொருள் எது என்ற கேள்விக்கு விடை சொல்ல முடியாம போயிடும். அதான் சொல்றாரு, கெடாமல் ஒன்றாகுமோ என்று வினவுவோர்க்கு. கெட்டு ஒன்றாகுமோ கெடாது ஒன்றாகுமோ என்ற வினா. இதுல கெட்டு ஒன்றாகும், உள்ளம் நசித்தலால் ஒன்றா, இறை ஆன்மா கெட்டு அழிந்து போதலால் இறைவனுடன் ஒன்றாதல் இல்லை. அப்பனா கெடாம ஒன்றால் வைத்துக்கொள். அவ்வாறு ஆனால் ஆன்மா கெடாமல் இறைவனுடன் ஒன்றாகுமா என்றால் நசித்து இலதேல் ஒன்றாவது இல்லை. எனவே ஆன்மா கெடவில்லையா இறைவனுடன் ஒன்றாவது இல்லை. அப்ப கெட்டாலும் அங்க ரெண்டு பொருள் கலத்தல் என்பதுக்கு இல்லாம போயிடுச்சு. கெடலைன்னா ரெண்டு பொருள் கலக்காம போயிடும். அப்ப முத்தி என்பது எவ்வாறு என்பது கேள்வி. அப்ப சொல்ல போறாரு பாருங்க. இரு வகையும் பொருந்தாது என்றால் வேறு எவ்வகையில் ஒன்றாகும்? இதுவும் இல்லைங்கிறீங்க, அதுவும் இல்லைங்கிறீங்க, அப்ப எப்படி ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னு கேட்டா சொல்றார், அப்பணைந்த உப்பின். இந்த சொல் திருமூலர் வாக்கில் இருக்குது. முத்தினா என்னன்னு கேட்டா அப்பணைந்த உப்பு போலன்னு பாருங்க. நீங்க உப்பு என்பது வடிவம் பெற்றிருக்கிறது, அது கடினத்தன்மைன்னு பேர். உப்பு வடிவம் பெற்றிருப்பது கடினத்தன்மை.
அது அப்படியே தண்ணிக்குள்ள போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே கரைஞ்சு அந்த உப்பு என்கிற வடிவம் காணாம போயிடும். அந்த தண்ணீருக்குள்ளதான் உப்பு இருக்கும், ஆனா வடிவமா நிற்காது, கரைஞ்சு போயிடும். அதனுடைய கடினத்தன்மை கரைந்து போகிறது. இப்ப அந்த உப்பு என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணீரோடு கூடி தண்ணீராக ஆயிடுச்சு. இதுதான் முற்றியில ஆன்மா என்ன ஆகும்னு கேட்டா, இப்ப மலர் பந்தம் காரணமாக நம்ம வடிவம் பெற்றிருக்கிறோம். இப்ப அந்த சிவத்துக்குள்ள அழுந்தி நம்ம அழுந்த தொடங்கும் பொழுது இந்த கடினத்தன்மையாகிய மலம் நீங்க ஆன்மா தண்ணீர் எப்படி அந்த உப்பானது தண்ணீரை கலப்பது போல நானும் சிவத்தோடு கலந்துவேன். இப்ப அந்த தண்ணிக்குள்ள உப்பு எங்க இருக்குன்னு கேட்டா தண்ணி முழுக்க இருக்கு. அதே மேல இருக்குதா கீழே இருக்கான்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் முழுக்க இருக்கும் அல்லவா. அது மாதிரி சிவம் எங்கு வியாபித்து இருக்கிறதோ முத்தி பெற்ற உயிர்கள் சிவத்தோடு முழுமையாக வியாபித்து நிற்கும். நீங்க இந்த இடத்துலதான் இந்த உயிர் நிக்குது, இந்த உயிர் இங்க நிக்குதுங்கிறதெல்லாம் அங்க செல்லாது. சிவம் எங்கும் இருப்பது போல அந்த முத்தி பெற்ற உயிரும் எங்கும் இருக்கும் என்பதுதான் சித்தாந்தம் சொல்லுகிற செய்தி. அதான் சொல்றார், அப்பணிந்த உப்பின் கடினத்தன்மை நீங்கி நீரில் கலந்து ஒன்றாகிய உப்பை போல மலம் நசித்து, எனவே மலம் கெட்டு ஒழிந்து உளம் ஈசன் கடல் அணைந்து ஆன்மா இறைவன் திருவடிகளில் ஒன்றி நின்று சேடமாம். இதான் ரொம்ப முக்கியம். சேடம்னா அடிமைன்னு அர்த்தம். முத்தியிலும் ஆன்மா சிவத்துக்கு அடிமைதான். எனவே உயிருக்கு மறந்துடாதீங்க, மயக்கம் காரணமாக நான் அடிமை இல்லைன்னு சொல்லலாம். நீங்க நேற்று மலத்துக்கு அடிமை, ஆனா அந்த அடிமை என்பது அதுக்கு தெரியவே தெரியாது. ஏன் தன்னையே மறந்து கிடப்பதுனால, தான் யார் என்று தெரியாததுனால மலத்தில் அழுந்தி தன்னை இழந்து நிற்கிறது. அதுக்கு அடிமை என்ற உணர்வோடு இல்லாம இருந்த நிலைமை சொல்லணும். சும்மா சொல்லுக்கு சொல்லணும்னா நேற்று மலத்துக்கு அடிமை. இன்னைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? ஆனால் உடம்போடு கூடிய நிலையில உடம்பினால் பெறப்பெறுகிற போகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல வகை இருக்குது. போகம் பல வகை. நாம பெறுகிற புகழ், கல்வி, செல்வம், இப்படி செருக்கு என்று எத்தனையோ வகை இருக்குது. அது பல்வேறு வகையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடப்போம். இது இன்னைக்கு நிலைமை. நாளைக்கு சிவத்துக்கு அடிமையா இருப்போம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, ஒன்று மலத்துக்கு அடிமையாகணும், அல்லது மாயை கர்மத்துக்கு அடிமையாகணும், அல்லது சிவத்துக்கு அடிமையாகணும். ஏதாவது ஒண்ணுக்கு ஆகிறதுக்கு அதுக்கு சிவத்துக்கே அடிமையாயிடலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டா போதும். நீங்க அடிமையாத்தான் இருக்கணுங்கிறத மறந்துடவே முடியாது. நமக்கு சுதந்திரம் இல்லை, மறந்துடக்கூடாது. நேற்று மலம் முழுமையாக மறைத்ததுனால செயலே இல்லை. இப்ப இன்னைக்கு நாம நினைச்சோம் நாம சுதந்திரமா செயல்படுவது போல தோற்றம் இருக்கிறது. உண்மை அதல்ல. ஏன்? செஞ்ச வினைக்கு தக்க செயல் செய்துட்டு இருக்கிறோம். நமக்கு புண்ணியம் என்ன வாய்த்திருக்கிறதோ அதற்கான பணியை செய்கிறோம். என்ன பாவம் நமக்கு செய்திருக்கிறோமோ அது திருவருள் இன்னைக்கு என்ன கூட்டி இருக்கிறதோ அதற்கேற்ற செயலை செய்திருக்கும். எனவே எனக்கு விதிக்கப்பட்டதைத்தான் நான் செய்ய முடியுமே அன்றி எனக்கு விதிக்கப்படாததை நான் செய்ய இயலாது. இந்த விதிக்கப்பட்டது எது? கொண்டு வந்திருக்கிற ஊழ் பிராரத்தம் என்கிற வினை. அப்ப நான் கொண்டு வந்த வினைக்கு தக்கதான் என் செயல் இருக்குமே அன்றி நான் கொண்டு வராத வினைக்கு ஒரு செயல் என்று இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அப்ப நான் இப்ப எப்படி இருக்கிறேன்னா சுதந்திரமா இருப்பது போல தெரிகிறது, உண்மை அல்ல. வினைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன் என்பதை மறந்துடக்கூடாது. அப்ப நாமெல்லாம் வினைக்கு உட்பட்டு தான் உழன்று கொண்டிருக்கிறோம். நாளை சிவத்துக்கு அடிமையாக நிற்போம். அப்ப நாம என்னைக்கு இருந்தாலும் சிவத்துக்கு அடிமையாகத்தானே ஆக வேண்டி இருக்குது. அது இன்னைக்கே ஆயிட்டா லாபம். இன்னைக்கு நாளைக்கு தானுங்க, அது நாளைக்கு பார்த்துக்கலாமே. ஏன்? இதெல்லாம் உலகத்தெல்லாம் விட்டுட்டு போன பிறகு தானே சிவத்துக்கு அடிமையாகணும். அங்க போகும்போது பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னைக்கு லாபம் போயிடும். இன்னைக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அடிமைதான் ஆகணும். அது இப்பவே ஆகிட்டோமா என்ன அப்படின்னு நினைச்சிட்டோம்னா லாபம் இன்னைக்கே கிடைச்சிடும். இதாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு. எனவே உயிர் எந்த காலத்தும் தனித்து இயங்குகிற ஆற்றல் உடையது அல்ல. தனித்து நிற்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு ஒன்றும் மலத்தோடு இருக்கணும் அல்லது சிவத்தோடு இருக்கணும். இந்த ரெண்டை தவிர்த்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக மலம் தனித்து இருக்கும், சிவம் தனித்து இருக்கும். ஆனா உயிருக்கு தனித்து நிற்கிற தகுதி எந்த காலத்தும் கிடையாது. எனவே மறந்து விடக்கூடாது. எனவே யாருக்கோ அடிமைப்படுவதை விட
நான் சிவத்துக்கு அடிமை என்பதில் தான் பெருமை இருக்கிறது. மறந்துடாதீங்க, அடிமையில் தான் பெருமை இருக்கிறது. நீங்க நாம நினைச்சுக்கிறோம் அடிமைனா சிறுமைப்பட்டுட்டோம்னு நினைச்சுக்கிறோம். அது உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அடிமைப்பட்டா ஏண்டா அந்த அடிமை வாழ்க்கைன்னு நினைக்கலாம். ஆனா இங்க பேரருளும் பெருங்கருணையும் உடைய அந்த கருணாமூர்த்தியாக இருக்கிற இறைவனுக்கு அடிமை என்பது உயிருக்கு பெருமையே அன்றி அது சிறுமை அல்ல என்பதை உயிர்கள் உணர வேண்டும். அதனால முக்தி நிலையில ஆன்மா கெடுவதும் இல்லை, அதே சமயத்துல அங்க கெடுதல் என்பது ஆன்மாவின் மலசக்தி தான் கெடுமை அன்றி உயிர் கெடுதல் என்பது அங்க இல்லை என்பதை இந்த பாட்டில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த முக்தியிலும் ஆன்மா அவனுக்கு சேடமாம், ஆக அவனுக்கு அடிமையாய் நிற்கும். அந்த கப்பு என்று ஆம், இங்க கப்பு என்று சொல்லப்பட்ட அந்த சொல் என்ன கேட்டா, அதாவது மீள பிறத்தல் என்பது இல்லை என்பதைத்தான் கப்பு என்றாம் என்ற சொல்லால ஆசிரியர் காட்டியிருக்கிறார். உரையில பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வாறு அடிமையாகி ஆன்மா பிரிதல் இல்லை. அதாவது அவன்கிட்ட போய் கலக்கிற உயிர் திரும்பி பிறப்புக்கு வராது. அதுதான் நம்ம மீண்டு வாரா வழி என்றும் அது முடிந்த முடிவாகி இடம் என்றும் நாம சொல்லுகிறோம். எனவே அந்த வகையில் இறைவனுடைய கருணையில் பெறுகிற உயிர்கள் முக்தி பெற்றுக்கு செல்லுகிற பொழுது அவை மீண்டும் வருவது இல்லை அப்படிங்கிறதான் செய்தி. இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி ஆன்மா அங்கு சிவத்துக்கு அடிமையாகத்தான் நிற்கும் என்பதும் இங்கே உணர்த்திட்டார். அப்ப நான் முக்தியில என்ன ஆயிடுவேன்னு கேட்டா வடிவத்தை இழந்து விடுவேன். உப்பு எப்படி தண்ணீர்ல விழுந்த மாத்திரத்தில் வடிவத்தை இழந்து விடுகிறதோ அந்த மாதிரி முக்தி பெற்றுல நமக்கு என்று தனித்து எந்த உடம்பும் இல்லை. மறந்துடக்கூடாது. ஏன்னா வைணவத்துல வேறொரு கோட்பாடு உண்டுங்க, திவ்ய தேகத்தை பெற்று நான் இன்பத்தை துய்த்து கொண்டிருப்பேன்னு சொல்லுவாங்க. நமக்கு திவ்ய தேகம்ல உடம்புன்னு வந்துட்டாலே மாயை சம்பந்தமாயிடும். அவ உடம்பு எந்த விதமான உடம்பும் முத்தியில நமக்கு கிடையாது. ஏன்னா கேவலத்தில் எந்த உடம்பும் இல்லை, முத்தியிலும் எந்த உடம்பும் இல்லை. கொடுக்கப்பட்ட 5 வகையான சட்டைகளும் முத்தி பேற்றுக்கு போகிற பொழுது மொத்தமாக கழட்டி விட்டப்பட்டுரும். அதனால முத்தியில் உயிருக்கு எந்த உடம்பும் இல்லை, சிவத்தோடு கலந்திருக்கும், சிவமாய் இருக்கும், சிவமாயிருந்து சிவானந்தத்தை நுகரும். அவ்வளவுதான் உயிரினுடைய அந்த இடம். எனவே நாம நினைவு கொள்ள வேண்டிய சார்ந்ததின் வண்ணமாதல் இந்த அடிப்படையில் சிவத்தோடு கூடிய ஆன்மா சிவமாய் இருக்கும், சிவமே ஆயிடாது, சிவமாய் இருக்கும் அப்படிங்கிற பொருள் தான் அந்த இடத்துல உணர்த்தப்படுகிறது. சரி, இந்த நிலையில இப்படி சொன்ன உடனே மேலும் ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு எடுத்து காட்டி இந்த நிலையை வலியுறுத்துகிறார் மெய்கண்ட தேவநாயனார். அடுத்த வெண்பா பாருங்க, பாட்டு 4வது வெண்பா. பொன்வாள் முன்கொன்மூவில் உக்கு ஒடுங்கி ஓயகல தன்வாளே எங்கும் ஆம் தன்மை போல் முன்வாள் மலத்துள் மறைந்து உள்ளம் மற்று உலகை உண்ணும் மலம் திரித்து செல்லும் வரத்து. இந்த பாடல் ஒரு அழகான உவமை எடுத்து நமக்கு காட்டுகிறது. நம்ம இது நாள்தோறும் கண்ணில் காணக்கூடிய ஒரு செய்தி. காலையில் ஒரு 6 மணி 6:30 அப்படிங்கும்போது சூரியன் அப்படியே மெல்ல கிழக்கு பகுதியிலிருந்து மேலே எழுந்து வருகிறது. கொஞ்ச நேரம் அப்படியே வெளிச்சம் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனால் பார்த்தா ஒரு மேகக்கூட்டம் அப்படியே சூரியன் மொத்தமாக மறைஞ்சிருச்சு. பார்த்தா என்ன வெயில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, மோடம் போட்டு இருக்குது, மேகம் சூழ்ந்துருச்சு, கதிரையே காணலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வெளிச்சம் இருக்கும், ஆனால் முழுமையாக இல்லாமல் அது மறைப்புக்குள்ளாகி இருப்பதை பார்க்கிறோம். திடீர்னு ஒரு காற்று அடிச்சுது, அது மேகம் அப்படியே நகர்ந்து போயிற்று. சூரிய ஒளி மீண்டும் மண்ணின் மீது முழுமையாக படுகிறது. இது எப்படியோ அது போலன்ற இங்க சொல்லப்பட்ட செய்தி தான். அப்ப சூரியனை மேகம் மறைக்கும்,
ஒரு காற்று வருமானால் மேகத்தை நகர்த்தும் பொழுது அங்க சூரிய ஒளி மண் மீது படுவது தடையேதும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது செய்தி. இதுல எது சூரியன் எது மேகம், எவ்வாறு அந்த ஒளி வீசுகிறது என்பதை பாற்ற உரையில பாருங்க. பொன் வாழ், அதாவது பொன்போல் ஒளி உடைய சூரியன். பொன்வாள், வாழ் என்ற சொல்லுக்கு கதிர்னு பேர், ஒளி என்று பெயர். வாழ் என்ற சொல்லுக்கு தொல்காப்பியத்துல ஒளி என்று பொருள் கொடுத்திருக்கிறாங்க. எனவே முன் கொன் மூவில் பூக்கு பாருங்க, முன் அதாவது முன்பு. சரி, கொன்மூ சொல்ல எங்கேயா படிச்ச மாதிரி இருக்கான்னு பாருங்க. கொன்மூ அப்படின்னு ஒரு சொல்லு, அதுக்காக நினைவு இருந்தா சொல்லலாம். எங்காவது தேவாரம் திருவாசகம் திருமுறைகள்ல 12 எங்காவது இந்த வார்த்தை கேட்ட மாதிரி இருக்கா? மதிமலி புரிசை அந்த பாட்டில் இருக்கிறது. நம்முடைய களறிற்று அறிவார் என போற்றப்பெறுகிற சேரமான் நாம் பெருமாள் நாயனாரை பற்றி சிவபெருமான் சொன்ன வரியது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாயா? புலவர்களுக்கு மேகம் போன்று பயன் தருபவர் அப்படின்னு சொன்னார். அதை சொல்ல வரும்போது அந்த வரி அங்கு அமைய பெற்றிருப்பதை நீங்க பார்க்க முடியும். நம்முடைய மதிமலி புரிசை மாடக்கூடல் அந்த பாட்டுல பருவ கொன் மூ படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் அப்படின்னு கொடுத்திருப்பார். பருவ கொன் அப்படிங்கிறதுக்கு மேகம் போலன்னு அர்த்தம். இங்க அதே பயன்படுத்துறாங்க, கொன்மூ மேகம் அப்படின்னாரு. அப்ப காலை நேரத்தில் மேக கூட்டத்தில் மறைந்து எது? சூரியனுடைய கதிர்கள். எனவே பொன்போல் ஒளியுடைய சூரியன் காலை நேரத்துல மேக கூட்டத்துக்குள்ள புகுந்து மறைஞ்சிருச்சு. மறைந்த அந்த நிலையில ஒடுங்கி, அதாவது மேக கூட்டம் சிறிது விலகிய போது சிறிது ஒளி தோன்றி போய் அகல மேக கூட்டம் பெருங்காற்றால் முழுவதும் நீங்கிய வழி எங்கும் வாழே ஆம். இப்ப பார்த்தா எல்லாம் அந்த மேகம் தள்ளி கொண்டு சென்ற அந்த காற்று மேகத்தை அப்படி தள்ளி கொண்டு சென்றதுனால சூரியன் கதிர் முழுமையாக பறந்து நிற்கிறது. எங்கும் வாழே ஆம். வாழ்னா ஒளி, அதான் சொல்ல பாருங்க. எனவே பெருங்காற்றால் முழு நீங்கிய வழி என்னாச்சு? எல்லா இடங்களிலும் தன் ஒளியே ஆக தோன்றும் தன்மை போல. அப்ப சூரியன், மேகம், காற்று, அதனுடைய சூரியனுடைய கதிர், இதெல்லாம் சொல்லிட்டார். இதை கொண்டு நமக்கு என்ன செய்தி சொல்ல வர்றார் பாருங்க. உள்ளம், ஆன்மா. ஆணவர் என்னாச்சு? முன்வாழ் அனாதியில் தன் அறிவு மலத்துள் மறைந்து. நமக்கு உயிர் முன்பு ஆணவ மலத்துக்குள்ள மறைப்புக்குள்ள இருந்துச்சு. அந்த மறைப்பு என்கிற நிலையில அது ஆற்றல் வெளிப்படாதவாறு மறைந்திருந்து. அது எது போல கேட்டா சூரியனை மேகம் மறைத்திருப்பது போல. பாருங்க, அப்படியே சொல்றார். ஆணவத்தில் மறைக்கப்பட்டு கேவலப்பட்டு. அப்ப ஆன்மா ஆற்றலுடையதுதான். அந்த ஆற்றல் ஒரு பொருளால மறைக்கப்படுகிறது. அங்க மறைக்கிற பொருள் எதுன்னு கேட்டா ஆணவ மலம். அதனால சொன்னாரு. எனவே அந்த வகையில் அனாதியில் தன் அறிவு மலத்துள் மறைந்து, அதாவது ஆணவத்தில் மறைக்கப்பட்டு கேவலப்பட்டுனர். சரி, அந்த நிலையில இப்ப இறைவன் பார்த்தான், இந்த உயிருக்கு தன்னு கரண புவன போகத்தை கூட்டி இருளை நீக்கிறான். அப்படி இருளை நீக்குவதற்கு உதவி பண்ணும்போது இந்த உயிர் அறிவு சிறிது விளக்கம் பெற்றது. அந்த அறிவு கொஞ்சம் விளங்கின உடனே உலகத்தை அறிய ஆரம்பிச்சு உலகத்தை விரும்ப ஆரம்பிச்சிருச்சு. நேற்று வரைக்கும் எதையும் விரும்பாம முடங்கி கிடந்த உயிர் உடம்பை கொடுத்து உலகத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே இந்த உலகத்தை விரும்ப தொடங்குகிறதே உடைய இதை கொடுத்தவனும் விரும்ப தொடங்கல. கொடுத்தவன் யாரும் அவனை விரும்பல. இந்த கொடுத்த பொருள் மீது விருப்பம் வந்து போச்சு. அங்கதான் சிக்கல் வந்துச்சு. இப்ப நாம எல்லாருமே கொடுத்த பொருளை விருப்பம் வந்துச்சு. ஆனா கொடுத்தவன் மீது விருப்பம் வராம போச்சு. உலகத்துல பாத்தீங்கன்னா கொடுத்த பொருள் மீது விருப்பம் இருக்க, கொடுத்தவங்க மீதுதான் விருப்பம் இருக்கு. அப்படிதானுங்க இயல்பு எல்லாத்துக்கும். எனக்கு ஒருத்தர் போன் வாங்கி கொடுத்தார், ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர் அப்படின்னு அவர் விரும்புறோம் இல்லைங்களா? அவர் மீது விருப்பம். கொடுத்த பொருள் மீது விருப்பம் உண்டு, ஆனாலும் கொடுத்தவர் மீது விருப்பம் அதிகம். ஆனா அருள்குள்ள வரும்போது கொடுத்த பொருள் மீதுதான் விருப்பம் இருக்குது, கொடுத்தவர் மேல விருப்பத்தையே காணுங்க. அடக்கடவுள் இத்தனையும் செஞ்சு உனக்கு கொடுத்தவன் அவன் தானே ஐயா, அவன் தானே பார்த்து பார்த்து உனக்கு இத்தனையும் கொடுத்துருக்கிறான், அவன் மேல உனக்கு விருப்பம் வரணும். அவன் கொடுத்த மாதிரியே தெரியல.
எனக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, இந்த உடம்பு அவரு கொடுத்ததா என்ன, இந்த உலகம் அவரு கொடுத்த, இதெல்லாம் அப்படியே நேச்சரியா இதுக்கு அவன் கொடுத்தான், நீ பாத்தியா கொடுத்தத அப்படின்னு நம்மளை கேட்ட உடனே இவன் சொல்ற மாதிரி இருக்குதோ, ஒருவேளை அப்படியோ கொடுக்கலையோ, நாம தான் வாங்கி நினைச்சிட்டு இருக்கோமோன்னு சந்தேகம் வந்துருதா இல்லையா? அப்ப கொடுத்த பொருள் மீதும் ஒரு பற்று இருக்கணும், ஒரு வணக்கம் இருக்கணும். அதை விட கொடுத்தவனிடத்துல அந்த உயர்ந்த அன்பு இருக்கணுமா இல்லையா? அது நம்மகிட்ட இல்லை. இங்க அதான் பார்க்கிறார். எனவே எங்கும் அந்த சொல்ற பாருங்க, அந்த உள்ளம் ஆன்மா அனாதியில் தன் அறிவு மலத்தில் மறைத்து ஆணவத்தில் மறைக்கப்பட்டு கேவலப்பட்டு இருந்தது. உலகை உண்ணும் மாயேயம் நீங்கிய நிலையில் உலகத்தை அறிந்து நுகரும் இது மலம் இரித்து முதல்வன் திருவருளால் மும்மலங்களையும் முற்றிலுமாக நீக்கி, அங்க பாட்டை சொல்றீங்களா, இந்த 3 மலங்களையும் முழுமையாக நீக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னு, மலம் இரித்து அப்படிங்கும்போது முற்றிலுமாக நீங்கும் போது வரத்து செல்லும் முதல்வன் திருவடியை அணைந்து தூய்மை பெறும். வரம் என்ற சொல்லுக்கு மேன்மை என்று பொருள். எனவே வரத்து செல்லும் எல்லாவற்றிலும் மேம்பட்ட இறைவன் திருவடியை சேரும். எனவே வாழ் என்றால் ஒளி, வாழ் ஒளியாகும் என்பது தொல்காப்பியம். முன்வாழ் முன்னுள்ள அறிவு, கொன்மு மேகம் என்று இலக்கண குறிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப நாம 2 உதாரணம் இப்ப காலையில நம்ம பார்த்திருக்கிறோம். உயிரினுடைய தன்மை கெட்டு ஒன்றாகுமா கெடாது ஒன்றாகுமா என்ற கேள்வி எழுந்த பொழுது உயிர் கெடுவதில்லை, அந்த மலம்தான் கெடுகிறது. எனவே உயிர் சிவத்தோடு ஒன்றுபடுவதற்கு தடை இல்லைன்றார். இந்த இடத்துக்கு நம்ம என்ன ஒன்று தோணணும், ஆனா மாணிக்க வாசகர் நான் கெட்டுன்னு பாடிக்கிறார்ல. நீங்க உயிர் கெடணும்னு சொன்னீங்க, நேற்று சொன்னீங்க உயிர் கெடணும், நீங்க இப்ப கெடாதுங்கிறீங்க அப்படின்னு சொன்னா அங்க கெடுதல் என்பது மறந்துடக்கூடாதுங்க. தன்முனைப்பு கெடுதல். நான் நேற்றே சொன்னேன், உயிருண்ணி பத்து என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டா, உயிரினுடைய முனைப்பை இறைவன் உண்ணுதல் என்று பொருள். உயிரையே உண்ணுதல் அல்ல. எறும்புண்ணின்னு சொன்னா எறும்பு சாப்பிட்டுறதா இல்லையா? அது மாதிரி சிவபெருமான் உயிர் உண்ணுவார்னா அவர் என்ன உயிரே சாப்பிட்டுவாரா அப்படின்னு கேட்டா, அப்படி போயிட்டா உயிர் அனாதி என்கிற தன்மை கெட்டு போயிடும். அப்படி இல்லை, உயிரினுடைய முனைப்பை தான் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் பலியேற்க வருகிறான். அவன் பிச்சை பாத்திரம் கொண்டு பலியேற்க என்ன எடுத்துக்கிட்டு நீங்க போற சக்கரை பொங்கலையும் இல்ல ஏதாவது வீட்டுல இருந்து போறதை கொடுக்கறதுக்கு வாங்குறானா என்ன அல்ல, நான் என்பதை பலியிடு என்பதற்காக பலியேற்க வரான். நான் அதை தவிர்த்து மீதி எல்லாம் பலியிட தயாராக. நான் பலியிடும் போது என்ன பண்ண கேட்டா, நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுப்பேன். வீட்லயே யாராவது கொடுக்குற யாராவது கொடுத்தா சரிங்கள, கொடுக்குற ஆளுக்கு நான் தான் கொடுத்தேன் நினைப்பு இருக்குது, நான் தான் கொடுக்க சொன்ன தெரியுமில்ல அப்படின்னு நினைப்பு இருக்கு. நீங்க பலியிடுதல் என்பதற்கு நான் என்கிற அந்த அகந்தையை, எனது என்கிற அகந்தையைத்தான் நீங்க பலியிட வேண்டும் என்பதுதான் பிக்ஷாடனர் என்று பெருமான் வருகிற கோலத்தினுடைய உண்மை பொருள். அதுதான் நாம் என்ன பண்ணிட்டோம், வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு நாம் என்ன அப்படியே விட்டுருக்கிறோம். எது பக்குவப்படாமலேயே அப்படியே நிற்கிறோம். எனவே மறந்துடாதீங்க, பலியேற்றல் என்பது தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படிங்கிற பாட்டில் அவன் பலியேற்றல் என்பது உயிரினுடைய முனைப்புகளை எங்கிட்ட போட்டுடு நீ நிம்மதியா இருங்கிறான். ஆனா நாம என்ன பண்ணோம், உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இன்னும் இடர்பட்டு கொண்டே இருக்கிறோம். யார் பலி இடுகிறார்களோ அவர்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. யாரு நாயன்மார்கள் அந்த பாத்திரத்துல பலி இட்டவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. நாம தான் பலி இட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தா பொருள் தான் தருவேன், என்னெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படி நாம் நிற்பதனால நாம இன்னும் இடர்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே அங்க கெடுதல் என்பது உயிரினுடைய முனைப்பு கெடுதல் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்வீர்களானால், இப்ப இந்த 11ஆம் நூற்பாவுல 4 வெண்பா கொடுத்து முத்தினா என்ன அப்படின்னு ஆசிரியர் அருளி செய்திருக்கார். இனி நாம் நிறைவு சூத்திரத்துக்குள்ள வரப்போகிறோங்க. இது 12ஆம் நூற்பா. இங்க ஒன்றை நினைவு கொள்ளணும், 8ஆம் நூற்பாவுல கேட்டல், 9ஆம் நூற்பாவுல சிந்தித்தல், 10ஆம் நூற்பாவுல தெளிதல், 11ஆம் நூற்பாவுல நிட்டை கூடுதல் என்று பெயர். இந்த நிட்டை கூடுதல் என்பது யாருக்கு வாய்க்கிறது அப்படின்னு கேட்டா, நீங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்க. குருநாதர் வந்தாரு, மந்திரம் சொன்னாரு, நான் சாதிக்க ஆரம்பிச்சேன். சாதிக்கும் போது அவனை என்னுள் பார்த்தேன், என்னுள் இருப்பவன் எங்கும் இருப்பதை கண்டேன். இப்ப நான் அவனிடத்துல ஏகனாகி நிற்கிறேன்,
இறைபணியாக என் பணிகள் எல்லாம் அமைந்து விட்டன. இப்ப என்னிடத்தில் அவன் மீது அயராத அன்பு என்னிடத்தில் இருக்கிறது. இத்தனையும் நூலின் வழி. சரிங்களா? புத்தகத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாம இப்ப நாம என்னவா நினைச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் சீவன் முத்தர்கள். ஏன் நூற்பாவின் மன்னன் 10ஆம் நூற்பாவை 11 வந்துட்டு தாண்டிட்டதுனால நாம் நமக்குள் சிவத்தை காணுகிற பக்குவத்தை பெற்றவர்கள் அப்படி வைத்துக் கொண்டா. அப்ப இங்கேயே சிவத்தை தரிசித்தாச்சுல, அப்புறம் எதுக்கு 12ஆம் நூற்பா? அதான் சிவத்தை பார்க்கறது தான் எத்தனை பாடு. அதான் பார்த்துட்டோம்ல, அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? நானே பார்க்கிற அளவுக்கு வந்தாச்சு, அவரை பார்த்தாச்சு, இன்னும் எதுக்கு மறுபடியும் படிக்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? வேலை முடிஞ்சு போச்சே அப்படின்னா, அங்கதான் பெருமக்கள் நமக்கு ஒரு அறிவுறுத்தல் வைத்தாங்க. அது என்னங்கிற நூற்பாவை படிக்கும்போது நம்ம விரிவாக பார்க்க போறோம். அதாவது குரு வந்தாச்சு, மந்திரம் பெற்றாச்சு, சாதனை செய்தாச்சு, சிவத்தை நமக்குள்ள காணுதலும் நடைபெற்று விட்டாச்சு. இப்ப நான் சிவத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய நூலின் அடிப்படையில சிவம் இப்ப எனக்கு அனுபவ பொருள். மறந்துடக்கூடாது, ஏற்றில் இருக்கிற பொருள் இல்லை, எனக்கு அனுபவ பொருளாக இருக்கிறது. நான் அனுபவிக்கிற எனக்கு இதை விட முடிஞ்சு என்னையா இருக்கு? முடிஞ்சு போச்சேன்னு கேட்டா, இங்கதான் சொன்னாரு, நீ பெற்றிருக்கிற சாதனையை தக்க வைக்க வேண்டும். அங்கதான் முக்கியம். நீங்க சிரமப்பட்டு எத்தனையோ பிறவியில செத்து பிறந்து மெல்ல மெல்ல சைவம் என்ற துறைக்கு வந்து சேர்ந்தோம். அல்ல சரியை, கிரியை, யோகம் அப்படி படிப்படியா தாண்டி வந்து ஞானம் என்ற துறைக்குள்ள வந்து ஞானத்தையும் பெற்று சிவஞானத்தை பெற்று சிவத்தை கண்டு சிவமாய் இருக்கிற பேரும் பெற்றாச்சே, போதுமே அப்படின்னு சொன்னா, தம்பி இப்பதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். நீ இதுவரை வந்ததெல்லாம் ஒருவாறு, இப்ப உனக்கு சில அறவுரைகளை நான் சொல்றேன், இதன் வண்ணம் நீ நின்றே ஆக வேண்டும். மறந்துடக்கூடாது. இப்ப நீங்க படிச்சீங்கன்னா ஒரு குறிப்பு உங்களுக்கு தெரியுங்க. இதுவரை மெய்கண்டார் 11ஆம் நூற்பா வரை எந்த இடத்திலும் ஒரு கட்டளை சொல்ல பயன்படுத்தவே இல்லை. நீங்க சிந்திச்சு பாருங்க. 6ஆம் நூற்பா வரை ஆராய்ச்சி பகுதி போச்சு. 7ஆம் நூற்பாவில் எது சாதிக்க வேண்டுங்கிற செய்தியை சொன்னாரு. 8ஆம் நூற்பாவில் குரு வந்தாச்சு, தீக்கே வந்தாச்சு. அவர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்? ஒழுங்கா தீட்சை வாங்கிட்டு படிக்கிறதுக்கு வான்னு சொல்லியிருக்கணும். சொல்லவே இல்லை. தீட்சை வாங்கணும்னு அறிவுறுத்தினாரா? இல்லை. வாங்குறவங்களுக்கு அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். நீ விரும்பினா வாங்கலாம் விட்டுட்டு போ உம்பாடியான்ட்டார். அங்க கட்டாயங்கிற ஒரு சொல்ல எந்த இடத்துலயும் கட்டளை சொற்கள் கிடையாதுங்க. மறந்துடாதீங்க. சந்தேகம் மீண்டும் போய் 8ஆம் நூற்பால் திருப்பி வாங்க. எங்கேயாவது ஏதாவது வெண்பாவலியாவது குருவை காண வேண்டும், குருவிட்டு வணங்க வேண்டும், உபதேசத்தை பெற வேண்டும், இதை நீ சிந்திக்க வேண்டும் என்று, இதை செய்தே ஆக வேண்டும் என்று எங்காவது ஒரு இடம் இருக்கான்னு கேட்டா ஒரு இடம் கூட இல்லைங்க. இந்த நூற்பாவுக்கு முன்ன வரைக்கும் 11ஆம் நூற்பா வரை மெய்கண்ட தேவநாயனார் கட்டளை சொற்களை பயன்படுத்தவே இல்லை. இப்பதான் பயன்படுத்த போறார். எது? இப்ப நீ உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டியா? வந்துட்டோம் சாமி. இப்ப நான் சொல்றேன், கவனமா இரு, இதை செய், இதை செய்திடாத அப்படின்னு அறிவுறுத்தலை இனிமேல் தான் வரப்போகுது. அப்ப கட்டளை சொற்களை மெய்கண்டார் இங்க ஏன் பயன்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டா, நீங்க நமக்குள் சிவத்தை காணுகிற அந்த ஞானத்தை பெற்ற பிறகு அது நழுவி போகாது இருக்க வேண்டும் என்றால் நீ பின்வருமாறு இவற்றை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம எப்படி வச்சுக்கலாம்னு கேட்டா, இந்த 12ஆம் நூற்பா என்பது சீவன் முத்தர்களுக்கு அறிவுறுத்த பெற்ற அற உரைகள் என்று கருத்தில் வைத்துக் கொள்ளலாம். அவங்களுக்கு சொல்லப்படும். அப்ப நமக்கு இல்லை அப்படின்னு தோணுமா இல்லையா? அதாங்க, அவருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நமக்கு இல்லையே அப்படின்னு கேட்டா, அங்கதான் ரொம்ப முக்கியமான கருத்து. அதாவது சீவன் முத்தர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, தனக்குள் சிவத்தை கண்டு அனுபவிப்பவர்கள்னு பொருள். சீவன் முத்தர்னா உடம்ப விட்ட பிறகு சிவானந்தத்தை பெறுபவருக்கு முத்தர்னு பேர். உடம்பு இருக்கும் பொழுதே சிவத்தோடு சம்பந்தப்பட்டு சிவானந்த இன்பத்தை யார் ஒருவன் நுகர்கிறானோ அவனுக்கு சீவன் முத்தர் அல்லது அணைந்தோர் என்று பெயர்.
இப்ப அந்த சிவத்தை அனுபவிக்கிறவனுக்கு தான் இப்ப கட்டளை பயன்படுத்த போறார். என்ன கட்டளை பயன்படுத்த போறாரு? நாள்தோறும் கோயிலுக்கு போகணும், சிவனடியாரை பார்த்தா கும்பிடணும், குருநாதனை பார்த்தா கும்பிடணும் அப்படின்னு கட்டளையாக சொல்ல போறார். இது வரைக்கும் குருவை கும்பிடுன்னு சொல்லவே இல்லை, கோயிலுக்கு போன்னு சொல்லவே இல்லை, சிவனடியாரை கும்பிடுன்னு சொல்லவே இல்லை. இப்ப சொல்லாதவர் இப்ப சொல்ல போறார். அப்ப அங்கெல்லாம் சொல்லாம இங்க ஏன் சார் சொல்றீங்கன்னு கேட்டா, நேற்று வரைக்கும் நீ சாதனை பண்ணிட்டு இருக்கிற, எப்ப வேணா வேணாம்னு நினைச்சு திரும்பி போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீ எங்க வந்துட்ட? சாதனை செய்து சாதித்தல் என்ற இடத்துக்கு வந்துட்ட. இவ்வளவு பாடுபட்டு நீ சாதித்த சாதனையை தக்க வைக்க வேண்டும் என்றால் நீ நிச்சயமாக இதை செய்தே ஆக வேண்டும். இதுதான் கட்டளை வாக்கியம். நீ கோயிலுக்கு போய்த்தான் தீரணும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் தான் கடவுளை எனக்குள்ளே பார்க்கறேன், கோயிலுக்கு ஏன் போகணுங்கிறாங்களா இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலே தேவையில்லை, கோயில்லாம் எல்கேஜி யூகேஜி மாதிரி, இன்னும் ஏன் அங்கே போயிட்டு இருக்கிறீங்க? உன்னைக்குள்ள சாமி பார்க்குற வேலையை பார்க்கறது விட்டு கோயிலுக்கு போகிறான், உலவாரங்கிறான், தேவாரம் பண்ணிக்கிறோம், போயா ஒன்றும் படிக்காத அப்படின்னு சொல்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. அப்போ கோயில் வேண்டாம், கோயில் வழிபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, குரு ஏற்றுக்காத கூட்டம் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுபோல் அடியாரெல்லாம் ஏயா கும்பிட்ற, அவனு நம்மள மாதிரி மனுஷன் தானே ஐயா அப்படின்னு சொல்கிற கூட்டம் இருக்குது. இந்த 3 பேர் 3 வகையாக இருக்கிறான். சில பேர் 3 ஒட்டுக்கா வச்சுருப்பான் இல்லைங்களா? இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி தப்பிச்சு வந்து இவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு வந்து சேர்றது என்பது பெரும் கருணை இருந்தால் தான் வரணும். இல்லைன்னா அங்கங்கே நின்றுக்குவோம். ஆமாயா அவர் சொன்னாரியா, இவர் சொன்னாரியா, இதெல்லாம் வேண்டாங்கிறாரியா. சில பேர் வந்துட்டு திரும்பி போயிடுவான். இதெல்லாம் இல்லாமல் நம்ம தங்கி நிற்கணும்னா அந்த பெருமான் பெருங்கருணையை நம்ம மேலே கொடுத்தால் ஒழிய நீங்கள் மூச்சுள்ள காலம் வரைக்கும் இதுக்குள்ள நிற்க முடியாது. அதான் மறந்துடாதீங்க. இதுகாரும் கட்டளை சொல்லை பயன்படுத்தாதவர் இங்கே ஏன் பயன்படுத்துகிறார்னா, நாம் ஒரு வாரம் புரிஞ்சுக்கணும். சீவன் முத்தராக இருக்கிற அவங்களுக்கே திருக்கோயில் வழிபாடு வேண்டும் என்றால் நாம அந்த இடத்துக்கே இல்லையே. அப்ப அவங்களுக்கு அவசியம் என்று சொன்னா நமக்கு எப்படி போடலாம்? மிக 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 அவசியம் போடணும். அத்தனை மிக போட்டுக்கணும். ஏன்? அவருக்கு ஒரு தடவை சொன்னார், ஏன் நமக்கு அப்படி இல்லை, ஐயோ கடவுளே கை விட்டுட்டோம்னா வீணா போயிடுவியா அப்படின்னு அந்த வழிபாட்டை என்ன பண்ணிக்கணும்? சிக்கனை பிடித்து கொள்ளுதல் வேண்டும். எனவே சீவன் முத்தருக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம எஸ்கேப் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கே சொல்லப்பட்டிருக்குன்னா நாம இன்னும் அவங்கள விட கீழே கிடக்கிறோமையா, நாம எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு பிடிச்சுக்கணும் அப்படின்னு நீங்க கருத்தில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இதாங்க முக்கியமான செய்தி. சரி, நீ அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தமிழகத்துல ஒரு அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவங்க சிவஞான போதம் என்கிற நூலை எடுத்துக்கொண்டு ஒரு அருமையான ஒரு உரை செய்திருக்கிறார். அந்த உரை எப்படி கேட்டீங்கன்னா, சிவஞான போதம் என்பது 12 திருமுறைகளின் பிழிவே சிவஞான போதம், வைரா அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா. அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு நல்ல தமிழ் அறிஞர், அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார். இப்போ அந்த புத்தகம் கிடைக்குது, வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிச்சு பார்த்து கொள்ளலாம். 12 திருமுறைகளின் பிழிவே சிவஞான போதம், தலைப்பே அதுதான் ஆச்சுங்களா. 1ஆம் திருமுறை பாட்டை தொகுத்து 1ஆம் நூற்பாவை காட்டியிருப்பார். 2ஆம் திருமுறை பாடல் இருக்கிற செய்திகள்லாம் எடுத்து தொகுத்து 2ஆம் நூற்பாவை இப்படி அவர் காட்டியிருப்பார். அது ஒருவாறு பார்க்கும்போது என்னுடைய அறிவுக்கு சொல்லணுங்க, 8ஆம் நூற்பாவும் 12ஆம் நூற்பாவும் மட்டும்தான் நச்சுன்னு அப்படியே இருக்கும். அது என்ன காரணம் கேட்டா, 8ஆம் நூற்பா திருவாசகம். ஏன்? திருமுறையில திருவாசகம், இங்க குரு வரார், அங்கேயும் குரு தான் வந்திருக்கிறார். அப்ப குருவினுடைய உபதேசம் என்பது திருவாசகத்திலும் இருக்கிறது, 8ஆம் நூற்பாவிலும் இருக்கிறது. எனவே அவர் சொன்ன அத்தனை, மெய்கண்டா சொன்ன அத்தனை திருவாசகத்தில் வச்சு காண முடிகிறது. எனவே 8ஆம் நூற்பா என்பது திருவாசகத்தினுடைய பிழிவு என்பது அப்படி முழுமையாக பொருந்தி இருக்கும் ஒரு செய்தி. இன்னொன்று, கண்ணப்பர் வரலாறும் 8ஆம் நூற்பாவும் அப்படியே பொருந்தி இருக்கும். கண்ணப்பர் வரலாற்றை படிச்சுட்டு 8ஆம் நூற்பை படிச்சீங்கன்னா, ஆம் ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன, 16 வருஷம் மறந்துதான் வளர்ந்தாரு, தவம் இருந்துச்சு, குடும்பித்தேவர் உணர்த்தினாரு,
உணர்த்தோன்னு என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டாரு. யாரெல்லாம் விட்டுட்டாரு? அப்பா விட்டாரு, அம்மா விட்டாரு, வேடர் கூட்டத்தையும் விட்டுட்டாரு. என்னாச்சு? அந்நியமின்மை அரண்களை செல்லும், அவனோட போய் ஒன்னா கலந்து மாறிலா என் வளத்தில் நின்னுட்டாரு. அப்ப 8ஆம் நூற்பாவுக்கு நீங்க முழுமையான வடிவம் கண்ணப்பர் புராணம். 8ஆம் நூற்பாவுக்கு குரு வந்தாரு, உபதேசம் பண்ணாரு, பாசத்தை விட்டுட்டாரியா மணிவாசர் வரலாறு. பொய்யாய செல்வத்தை புக்கழுந்து நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனே ஆண்டு கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பரவா என்று அவன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பின்னு மட்டும் சொன்னதில்லை. பாசத்தை விட்டுட்டேன், இங்க வந்து சேர்ந்துட்டேன்ட்டாரே. அவருக்கு கேட்ட மாத்திரம் நடந்துருச்சே, நமக்கு கேட்டுக்கிட்டே தானே இருக்கணும், ஒன்னும் நடந்த மாதிரி காணுமே. அப்ப அவருக்கு அது முற்றிலும் பொருந்தி இருக்கு. இது 8ஆம் நூற்பாவை பொறுத்த வரைக்கும். 9, 10, 11, 12 இதெல்லாம் அவங்க வலிமையா அந்தந்த நூற்பாவின் பொருள் எடுத்து வச்சு அது என்ன சொல்ல வரும்னு சொல்லி எடுத்து காட்டியிருக்காங்க. அடுத்தது 12ஆம் நூற்பாவின் செய்தி எதுவோ அது 12ஆம் திருமுறை. இந்த ரெண்டுக்கு சிரமம் இல்லாம போது நம்மளை போன்றிருக்கிற அறிவே ஆமாயா 8ஆம் நூற்பா தான் 8ஆம் திருமுறை, 12ஆம் நூற்பா தான் 12ஆம் திருமுறை என்பதை நாம எளிமையா புரிஞ்சுக்கலாம். அவங்கெல்லாம் பெரும் அறிஞர்கள், அவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பொருத்தி காட்டியிருக்கிறாங்க. நீங்க படிச்சு பார்த்து இது பொருந்தாம பார்த்து நீங்க சிரமப்படணும். ஆனா எளிமையா நின்று பார்த்தாலே 12ம் 8ஆம் நூற்பா 2 நூற்பாவும் 8ஆம் திருமுறையும் 12ஆம் திருமுறையும் முற்றிலுமாக பொருந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறதான் காணப்படுகிற செய்திங்க. அந்த வகையில இந்த 12ஆம் நூற்பா என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாமையை அறிவுறுத்துகிற நூற்பா என்பதை கருத்தில் வைத்துக் கொண்டு நாம அதுக்குள்ள போகலாம். நூற்பாவை பாருங்க, பக்கம் 180வது பக்கம். செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மால் அறநேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே. படிப்பதற்காக இப்படி படிச்சிருக்கிறோம். நீங்க தனியா படிக்கும்போது எப்படி படிக்கணும் கேட்டா, செம்மலர் நோண்டால் சேரலொட்டா அம்மலம் கழி, அது வரைக்கும் சேர்த்து படிச்சிருக்கும். இறைவனுடைய திருவடி தாமரைகளை சேர ஒட்டாது தடுப்பது மலம், அந்த மலத்தை கழுவுன்னு அது வரைக்கும் ஒன்னா படிச்சணும். செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி. சரி சார், நீங்க சொன்ன மாதிரி கழுவிட்டேன், அடுத்தீங்க வா இந்த கூட்டத்தை போய் சேர்ந்துக்க போ, அன்பரோடு மறி அப்படின்ற கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கன்னாரு. அப்புறம் சேர்ந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுனாரு? அந்த கூட்டம் கோயில் அடியார் குருநாதரை வணங்குற கூட்டம், நீயும் போய் வணங்கிட்டார். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழும். அப்ப இங்க அரண் சிவபெருமான், இங்க 2 தான் சொன்னாரு, 3வது ஒண்ணு சொல்லப்படலை. ஆனா உரைக்குள்ள மேற்கோள் காட்டும் போது 3வது உள்ள வந்துட போகுது. எது? வேடம் என்று சொல்லும் போது அடியார் வேடம் சொல்லிட்டாரு, சிவபெருமானுக்கு கோயில் சொல்லிட்டாரு. இங்க எது சொல்லப்படலை? குரு சொல்லப்படலை. ஆனா பின்ன வெண்பா வரும்போது குருவும் வந்துடுவார். ஏன்னா இந்த திருவேடத்துக்குள்ள குருவும் பொருந்தி இருக்கிறார் என்பது கருத்து. அவர் அதுக்குள்ளதான் இருக்கார். நீங்க சிவம் என்பது இங்க குருநாதனாக வருகிறது அப்படிங்கும் பொழுது திருவேடம் தாங்கி வருகிறது. எனவே திருவேடத்திலேயே குருவும் அமைந்து விடுவதனால நூற்பாவை சொல்லும்போது 2 தான் சொல்லியிருக்கிறாரு. வெண்பாவுக்கு வரும்போது அது 3ஆக விரிந்து நிற்க போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. அந்த அந்த கழி அப்படின்னா மலம் கழி, அது நம்ம இலக்கணத்துல அளவடைன்னு பேர். ஒரு மாத்திரை சேர்த்து சொல்லணும்னு அர்த்தம். நீங்க கழி ஈன்னு படிக்க கூடாது, ஈய தனியா சொல்லக்கூடாது. சொல்லும் போது ஒரு மாத்திரை அளவு நீட்டணும்னு பேர், அதுக்கு பேர். அதனால அம்மலம் கழி கழி, அதான் இந்த ஈல ஈ அப்படியே சேர்த்துக்கணும். அதை விட்டு நீங்க கழி அப்படி படிச்சீங்கன்னா தப்பாயிடும். அதனால அது ஈக்கு மாத்திரை கூட்டணும், அதுதான் அங்க இருக்கு. அதே மாதிரி அன்பரோடு மறி மறி அப்படின்னு தான் சொல்லணும். மறியெல்லாம் இல்லை, மறி ஒரு மாத்திரை கூட்டி அதை உச்சரிப்பு சேர்த்து சொல்லணுங்க.
இதுதான் இருக்கக்கூடிய ஒரு இலக்கண குறிப்பா சொன்னா அந்த ரெண்டு இருக்குதுங்க. சரி, அப்ப இறைவன் திருவடி எப்படிப்பட்டது, என்ன செய்யும், இதெல்லாம் உரையில பார்க்க போறோம். சரி, நூற்பா என்ன சொல்லுகிறது? என் முதலிற்றோ எனின் அசிந்ததனாய் நின்ற பதியை சிந்திதனாக கண்டு வழிபடுமாறு உணர்த்துதல் முதலிற்று. அது என்னையா அசிந்திதன் அப்படின்னு கேட்டா, நம்ம சிந்தனைக்கு எட்டாதவனா இருக்கிற அவனை எட்டுமாறு வணங்குன்னு சொல்லுது. அதான் சொல்றாரு, கீழே கொடுக்கணும். ஆன்மாவின் சிந்தனைக்கு எட்டாத முறையில் இறைவன் ஆன்மாவுக்கு எட்டாத முறையில் இருக்கிறானா என்ன? ஆம், சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். நீங்க அறிவால நினைக்க தொடங்கும் போது அவன் அறிவை கடந்தல்லவா நிற்கிறான். என் மனதால என்ன தொடங்கும் போது என் மனத்தை கடந்தல்லவா நிற்கிறான். சொல்ல அவனை பத்தி சொல்லலாம் நினைச்சா சொல் இறந்து விடுகிறது, அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். சொல்லிய பாட்டில் நான் பொருள் உணர்ந்து சொல்லுது அவன் அருளாக சொல்லும் போது. ஆனா நான் சும்மா சொன்னா சொல் இறந்து நின்ற தொன்மை அந்த மீனால் வர பூவாயின்னு சொல்றா இல்லையா? அவ இறைவனை சொல்லுல வசப்படுத்த முடியாது, நினைவால் வசப்படுத்த முடியாது. எனவே மனம் என்கிற கருவியின் வழியாக நினைந்து வசப்படுத்த முடியாது. சொல் என்ற முறையில சொல்லி சொல்லி வசப்படுத்த முடியுமானா முடியாது. இந்த சொல்லும் பயன்படாது, நினைவும் பயன்படாதுன்னா பிறகு எப்படி அவனை பெறுவதுன்னு அதைத்தான் நான் சொல்லித்தர போறேன். ஆக நினைவுக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டவன், இதுதான் இறைவனுக்கான சொரூப இலக்கணம். அதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். ஓதுதற்கரியவன் என்பதனால சொல்ல முடியாதவன், நினைவுக்கு அப்பாற்பட்டவன் என்பதனால அங்க நினைவையும் சேர்த்து சொன்னார், ரெண்டையும் சொன்னார். அப்ப அந்த பெருமான் சொல்லுக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்டவன். இதான் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம்னா சொல்லு, மாற்றம் மனம் கழிய சொல்லுக்கும் நினைவுக்கும் கடந்து நிற்கக்கூடிய பெரியவனே என்று சொல்லியிருக்கிறார். இந்த குறிப்பு நம் திருமுறைகளை நிறைய இடங்கள்ல உண்டுங்க. இறைவன் யார், இறைவன் யார் என்று சொல்லும் போது சொல்லை கடந்து நிற்பவன், சொல்லை கடந்து நிற்பவன் என்கிற குறிப்பு திருமுறையிலும் உண்டு, சாத்திரத்திலும் உண்டு. எனவே அப்படிப்பட்ட இறைவனை ஆன்மாவின் சிந்தனைக்கு எட்டாத முறையில் நின்ற பதியை சிந்தனைக்கு எட்டக்கூடியவனாக கண்டு அவனை வழிபடும் முறையை இந்நூற்பா உணர்த்திற்று என்பது நூற்பாவின் கருத்து. சரி, இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது? அதனுடைய நூற்பாவின் பொருள் என்ன? செம்மலர் நோந்தாள், அதாவது செந்தாமரை மலர் போன்ற அணைந்தவரை தாங்குகின்ற திருவடிகளை அப்படின்னார். நோந்தாள் என்பதற்கு வலிமையான திருவடின்னு பேர். ஏன் அது வலிமையா இருக்குங்காட்டு எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது. எது வலிமையானதோ அதான தாங்கும். அப்ப வலிமையான திருவடி என்பது பொருள். அது எப்படி இருக்கு? சிவந்த தாமரை போன்று இருப்பது. எனவே செந்தாமரை போன்று இருக்கக்கூடிய வலிமையான திருவடி. ஆக செம்மலர் நோந்தாள், நோந்தாள் என்பதற்கு வலிமையானது. அதுக்கு இங்க பொருள் செய்யும்போது அது வலிமையா இருப்பதனால நம்மை தாங்கி நிற்கிற திருவடி. அவ்வளவு நம்ம எல்லாம் தாங்குகின்ற திருவடின்னு இங்க தாங்குதல் வலிமை காரணமாக தாங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளணும். அதனால சொல்லுக்கு நேர் பொருள் நோந்தாள் என்றால் வலிமையான திருவடி என்று பொருளாயிற்று. அது எதான் நமக்கு. இப்ப நீங்க அந்த திருவடியை சிந்திக்கும் போது நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம், இறைவன் திருநாவுக்கரசருக்கு திருவடி சூட்டினார், மாணிக்கவாசகருக்கு திருவடி சூட்டியிருக்கிறார், சுந்தரமூர்த்தி சாமிக்கு திருவடி சூட்டியிருக்கார், ஞானசம்பந்தருக்கு சூட்டியதாக குறிப்பு தெரியல. உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க, இந்த இடத்துல அவர் வச்சாருன்னு சொல்ற குறிப்பு காணலை. அப்பர் சாமிக்கு நல்லூர்ல சூட்டுகிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அதிக வீரட்டானத்தின் புறப்பகுதியில் சூட்டுகிறார், மணிவாசகருக்கு திருப்பெருந்துறையில சூட்டுகிறார். அங்க இணையார் திருவடி ரெண்டு காலையும் தூக்கி தலை மேல வச்சார். வச்சுதான் அவருக்கு திருவடி தீக்கை கொடுத்து ஞான உபதேசத்தை செய்தார். அப்ப 3 பேருக்குமே திருவடி சூட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோங்க. இப்ப அந்த சூட்டும் போது ஒரு கால் வைக்கப்படலைங்க, 2 காலும் வைக்கப்பட்டது. மறந்துவிடாது, அங்க சூட்டப்பட்ட ஒரு கால் அல்ல, 2 காலம் தான். இணை என்று சொன்னாலே இணையா திருவடி என்றாலே இணையர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா 2 பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்கன்னா
இணையர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இணையினாவே 2 பேரும் அர்த்தம். அப்ப இணையார் திருவடி என்பதனாலேயே பெருமாள் 2 திருவடி தூக்கி தலைமையில வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப சிந்திச்சு பாருங்க, மாணிக்க வாசத்தை வணங்கி நிற்கிறாரு, பெருமாள் 2 திருவடி தூக்கி தலைமையில வச்சாரு. அது எப்படி இது பூவார் அடிச்சுவடி என் தலைமையில் பொறித்தலுமேனார். பூ மாதிரி இருந்துச்சான். 2 காலை தூக்கி வச்சாரு, பூ மாதிரி இருந்துச்சு. சரி, இப்ப ராவணன் இருக்கிறான், கைலாய மலையை பெயர்த்தான். சாமி என்ன பண்ணாராம், இந்த வலது காலில் பெருவிரல மட்டும்தான் ஊனாராம். மொத்தமாலாம் ஊனலிங்க, தேவாரனுக்கு எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. விரலை மட்டும்தான் ஊனாரு. 20 தோளும் சிக்கிக்கிச்சு, கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டு அழுகிறான், வாய் அலறான், என்னை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு அலறான். எங்க காலையே தூக்கி வச்சுட்டாரு, கண்ணில் தண்ணீர் விட்டுட்டு நிற்கிறாங்க ஆனந்தத்துல. இவனும் கண்ணீர் விட்டான், இவன் வலி தாங்காம கண்ணில் தண்ணி விடுறான். மாணிக்க வாசர் கண்ணில் தண்ணி வந்துச்சு, அது பூ மாதிரி இருந்துச்சு, அது ஒரு ரசாயன மாற்றத்தை பண்ணுச்சு, கண்ணீர் ஆனந்தத்தினால வந்துச்சு. ராவணனும் அழுதான், அது வேதனையில் அழுதான். விரல் வச்ச போது அவனால தாங்க முடியல, திருவடியிலே தூக்கி வச்சுட்டாங்களே, அவங்க எப்படிங்க தாங்கிக்கிட்டாங்க? சிந்திச்சு நீங்க தான் விடை சொல்லணும், எனக்கு தெரியல. சரிங்களா? ஒரு விரல வச்சும் போது தாங்க முடியல ராவணனால, 2 காலையும் தூக்கி வச்சவங்க போது 3 பேருமே தாங்கிக்கிட்டாங்களே, இவன் ஏன் தாங்கல? இத்தனைக்கும் 10 தலை உடையவன், 20 தோல் உடையவன், 10 தலை 20 தோல் உடையவன், ஒரு விரல தாங்க முடியல. 2 தோல் உடையவங்க தலை மேல தூக்கி 2 காலையும் தூக்கி வச்சாரு, அவங்க அப்படியே ஆனந்தமா நிற்கிறான். இப்படிங்க நடக்குது. என்னமோ இருக்குது உள்ளுக்குள்ள, ஏதோ ஃபார்முலா இருக்கு மாட்டிருக்கு இல்லைங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. சுவாமி உள்ளத்துல நினைந்து விட்டா அந்த திருவடி லேசா போயிடும். அவன் தண்ணிக்கு நினைச்சான்னா விரலே நம்மளால தாங்க கூட முடியாது. அப்ப அவன் திருவருள் புரியும் நினைச்சு வச்சதுனால பூ மாதிரி இருந்துச்சு அந்த திருவடி. அதுவே அவனை தண்டிக்க வேண்டும் என்று கருதியதுனால மெல்லத்தான் ஊண்டினாரு, சிக்கி தவிச்சாங்க. நீங்க அப்ப அவனுடைய கால், அந்த திருவடி என்பது உள்ளத்துல எண்ணியதுக்கு ஏற்ப செயல்படும். அதனுடைய வலிமையோ அது என்னவாங்கிறது அங்கதான் பார்க்கணும். அதே மாதிரிதாங்க கண்ணும். இந்த கண், அவருடைய கண் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுரர்கள் துன்பப்பட்ட போது முருகன் என்கிற அந்த கடவுளை இந்த கண் தான் கொடுத்தது. அப்ப கொடுக்கும் போது படைத்தலாய் இருந்தது அந்த கண் 2ம் இல்லைங்களா? அந்த பெருமான் கண்ணில், நெற்றி கண்ணுல இருந்து அவர் திறந்துதான் முருகனை கொடுக்கிறார். அதுதான் 6 பொறிகள் தோன்றினேன்னு பார்க்கிறோம். அப்போ முருகன், சிவபெருமானுடைய நெற்றி கண்ணானது முருகன் என்ற ஒரு ஆக்க சக்தியை உற்பத்தி பண்ணி கொடுத்தது. சரி, அதுவே மன்மதனை என்ன பண்ணுச்சு? அதே நெற்றி கண்ணை திறந்து எரிச்சே போட்டாரு. இப்ப அந்த கண் எரிக்குமா ஆக்குமான்னு கேட்டா, எதுக்கால யார் நிக்கிறானோ அதை பொறுத்து இல்லையா அப்படிங்கிற சிந்திக்கிறோமா இல்லையா? கண் அதுதான், ஆனா ஆக்கத்துக்கும் பயன்படுகிறது, அழிவுக்கும் பயன்படுகிறதா? பெருமான் உள்ளத்துல நினைச்சானா ஆக்க சக்தியாக அது வெளிப்படும், அவன் உள்ளத்துல நினைச்சானா தண்டிக்கக்கூடிய சக்தியா நீங்க. அதே மாதிரிதான் திருவடி, அவன் அருள் செய்ய வேண்டும் என்று தலைமையில வச்சானா பூ மாதிரி இருக்கும் ஐயா. நான் தண்ணிக்கு நினைச்சான், காலெல்லாம் வைக்க வேண்டாம், விரல உண்ணா போதும். நமக்கெல்லாம் சின்ன விரல உணா போடும், பெருவரெல்லாம் உண வேண்டியதில்லை. சாமி பெருவரில் ஊணுனான்னு தேவாரம் சொல்லுது, நமக்கு பெருவரெல்லாம் ஊனா. அவர் ஊணுன்னு நினைச்சாவே நம்ம முடிஞ்சுட்டோம். நம்ம அவ்வளோதான், அவர் நினைச்சாலே நம்ம பாடு படாத பாடாயிடும். ஆனால் நம்மளை அப்படின்னு நினைக்கிற கடவுள் இல்லைங்க, நம்மளை தூக்கி விடணும் தான் காத்துட்டு இருக்கிறான். இவனை கையை பிடிச்சி தூக்கி விடணும்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு அருள் செய்துட்டு இருக்கிறான் இறைவன் என்பதை மறந்துடாது. எனவே அந்த திருவடி என்று சொல்லும்போது வள்ளுவ பெருந்தகை திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல 7 குறட்பால திருவடி தான் பாடினார். 10 குறட்பால 7 குறட்பால திருவடி தான் பேசப்பட்டிருக்கிறது திருக்குறளில் காண்க. நீங்க என்னென்ன குறள் என்பதை அங்க போய் பார்த்துக் கொள்ளுங்க. 10க்கு 7 திருவடி தான் பேசப்பட்டிருக்கிறது. எனவே செம்மலர் நோந்தாள் ஆக செந்தாமரை மலர் போன்று அணைந்தவரை தாங்குகிற திருவடியை சேரலொட்டா எது அம்மலம். எனவே அந்த திருவடியை சேர விடாமல் தடுப்பது எதுன்னு கேட்டா, அதான் ஆணவ மலம் அம்மலம். என்ன பண்ணட்டும்? கழி அப்படின்னாரு. அத்தகைய மலத்தை என்ன பண்ணணும்? கழுவுதல் வேண்டும். இப்ப சேறு காலில் பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றி கழுவிடலாம். இது ஆணவ மலமாச்சு, இது அறிவுக்குள்ளேயா இருக்குது. இதை எப்படியா கழுவுன்னு கேட்டா, ஞான நீரினால் கழுவுக. ஞானம் என்கிற நீரினால் கழுவணும். இந்த மலம் வெளியே தெரியறதா இருந்தால் தண்ணி ஊற்றி கழுவிடலாம்.
H2O போதும் தான். ஆனா இது அறிவுக்குள் இருக்கிற மலம். இதை கழுவுன்னு என்ன பண்ணணும்? ஞானம் என்கிற நீரினால் கழுவுதல் வேண்டும். அதான் சொல்றாரு பாருங்க, அம்மலம் கழி. அத்தகைய இயல்புடைய ஆணவம், மாயை, கன்மம் ஆகிய 3 அழுக்கினையும் ஞானமாகிய நீரினால் கழுவி. ஞானத்தாலதான் கழுவ முடியும். சரி, இப்படி கழுவணும்னு சுத்தமாயிடுச்சு. சுத்தமானது மீண்டும் அசுத்தம் ஆகாம இருக்கணும்னா அன்பர் கூட்டத்தோட சேர்ந்து இருக்கணும். எனவே அன்பரோடு மறி அந்த அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து இருந்தார். மெய்ஞானம் பெற்ற அடியவருடன் கலந்திருந்து மாலர நேயம் மல மயக்கம் நீங்கின அன்புனர். அந்த அன்பு எப்படிப்பட்டது? மயக்கம் நீங்கி அன்பு. மாலர நேயம், அந்த நேயம் மலிந்த கொட்டி கிடக்கக்கூடிய. எனவே நேயம் மலிந்தவர் வேடம் மிக்குடையவரிடத்திற்கு திருவேடத்தையும் ஆலயம் தானும் சிவாலயத்தையும் அரண் என தொழும். எனவே முதல்வன் என்றே கண்டு சீவன் முத்தன் வழிபட்டு வாழ்வான். இது சொல்லப்பட்டது சீவன் முத்தருக்கு. நான் மீண்டும் சொல்லுகிறேங்க, சீவன் முத்தராய் இருக்கக்கூடியவர்கள் திருவேடத்தையும் திருக்கோயிலையும் சிவன் என கண்டே வழிபடணும். அது சந்தேகத்தோட வழிபடக்கூடாது. இது சிவம், இது சிவம், இது சிவம் என்று வழிபடணும் என்று மெய்கண்ட தேவநாயனார் ஆணையிட்டு அருளுகிறார். மறந்துடாதீங்க, இது விண்ணப்பம் அல்ல, வேண்டுதல் அல்ல, இது ஆணை என்பதை மறந்து கட்டளை சொற்களாக மெய்கண்டார் பயன்படுத்துகிறார் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளணும். நண்பர்களே, ஒரு சின்ன செய்தி, நான் சும்மா செய்திக்காக சொல்றேன். இந்த நூல் ஐயா சொன்னது தொடங்கி ஒரு இடத்துல தொடங்கும், அப்புறம் இடத்துல ஒரு இடத்துல, இப்படி வெவ்வேறு இடங்கள்ல நம்ம இந்த சிவஞான பதம் தொடங்கி இருந்து மாறி மாறி படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த நூற்பாவை இங்க படிக்கிற வாய்ப்பு சாமி கொடுத்திருக்கிறார். முன்ன சொன்ன மாதிரி ஓதுவாமூர்த்திகள் தொடங்கும் போது படிச்சாங்க, நிறைவு பண்ணாங்க. அப்புறம் சிந்திச்சு பார்த்தா சாமி ஏன் இங்க வச்சாரு பார்த்தா, சிங்கப்பூர்லயே நம்முடைய அண்டமுழுதுரை பெருமான்ட்டு தான் அடியார் கூட்டம் மிகுதியாக இருக்கு. இல்லாம இங்கெல்லாம் கோயில் இருக்குது, அங்கெல்லாம் அடியார் கூட்டம் இருக்கிறாங்க. தொண்டர்கள் மிகுதியாக இருக்கிற இடம் நம்முடைய பெருமானுடைய இந்த திருக்கோயில். அதான் சாமி பார்த்தாரு, அவங்க பர்மிஷன் கொடுக்கல, இங்க பர்மிஷன் கொடுக்கலன்னு. இங்க வாப்பா அடியார் கூட்டம் இருக்கிறதுக்கு வாப்பான்னு அவரு தான் அங்க மறைச்சாரு, அவர் தான் இங்க அருள் செய்திருக்கிறார். எனவே எப்போதுமே உன்னை நாம் மறைத்தலில் ஒரு அருளல் உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அங்க கொடுக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு, இங்க கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்காருன்னா, அடியாரை பற்றி படிக்கிற சூத்திரத்தை அடியார் கூட்டத்திலிருந்து படிக்கணும் சாமி. அதுதான் பெருமானுடைய பெருங்கருணை. நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன செயல் தாங்க நம்ம சரியா போயிட்டு இருக்கிறோம் நமக்கு அறிவுக்கு உணர்த்தும். நீங்க எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க, சில செயல்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு சோர்வுகள் வரும். என்னடா என்னமோ பண்றமே, எதை அவனு பண்ணிட்டு இருக்கமே அவங்களுக்கு தோணும். அப்படி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் தான் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அந்த சோர்வத்துக்கு ஓரமா ஒதுக்கி நம்ம சரியா தான் போயிட்டு இருக்கிறோம் என்று நம்ம அறிவுக்கு உணர்த்துவது பெருமானுடைய பெருங்கருணை. அந்த வகையில நாமும் இந்த ஞான நூலை சிந்திக்கிற முறையில இந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு அடியார் கூட்டத்தோடு இருந்து இன்னைக்கு பன்னெடும் காலமாக வார வழிபாடு, உழவாரும், நம்ம இல்லந்தோறும் பாராயணம் என்று நம்முடைய விஸ்வநாத பெருமானுடைய தொண்டர்கள் தான் சிங்கப்பூர்ல நிறைய அன்பர்களை உருவாக்கி கொடுத்த பெருமையும் இந்த பெருமானுக்கு தான் உண்டு. அத்தகைய இடத்துல இந்த நூலை சிந்திக்கிற வாய்ப்பை பெருமான் கொடுத்திருக்கிறார். உங்களோடு சேர்ந்து சிந்திக்கிற வாய்ப்பு எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு தேநீர் இடைவேளைக்கு பிறகு நூற்பாவின் செய்திகளை விரிவாக சிந்திப்போம். சிவாயம்.